ஜெபம் செய்வோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதியதொரு நாளிலும் உம்மை துதிக்கும்படியாக நீர் இந்த வாய்ப்பினை நீர் எங்களுக்கு அமைத்து தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்முடைய நாமத்தை போற்றவும் துதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை கர்த்தாவை நோக்கி பார்த்து எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் செலுத்தும்படியாக நீர் பாராட்டின அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறி உம்முடைய ஆலயத்துக்கு வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் பாடுகின்ற பாடல், கேட்கின்ற செய்திகள் எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாகவும் இன்னும் உமக்குள்ளாக வளர இது ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர், நீர் இந்த ஆராதனை முற்றிலுமாக பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. உம்முடைய பிரசனமும் உம்முடைய வழிநடத்தலும் இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவரை இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை உம்முடைய கருத்தில் தருகின்றோம். இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி பாமாலையின் 9 பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலையின் 9. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவா தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே. நாம் மந்தை அவர் மேய்ப்பனார், விரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள். சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே. அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நீக்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிறார் திரியேக தெய்வமாகிய பிதா குமாரனாவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும்.
காலை ஆராதனை ஜெப ஒழுங்கு ஜெப புத்தகத்தில் பக்கம் எண் 1. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலக்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற்று போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவமில்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவீனமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களால் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாப பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வனமாக நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களில் நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் செய்த பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவமான வாழ்விலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கின்றார். அதனால் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களை முழு மனதோடு அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். சபையார் அமர்வோம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத படம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. அந்த நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும்
பிலிப்பையும் பெரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தக்க மைந்தனவனான அந்தியோகியா பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களின் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஸ்தோத்திரம். For the glory of God, the first reading is taken from the book of Acts, chapter 6, verses 1 to 7. Chapter 6, verses 1 to 7. In those days, when the number of disciples was increasing, the Grecian Jews among them complained against the Hebraic Jews because their widows were being overlooked in the daily distribution of food. So the 12 gathered all the disciples together and said, "It would not be right for us to neglect the ministry of the word of God in order to wait on tables. Brothers, choose 7 men from among you who are known to be full of the Spirit and wisdom. We will turn this responsibility over to them and will give our attention to prayer and the ministry of the word." This proposal pleased the whole group. They chose Stephen, a man full of faith and of the Holy Spirit, also Philip, Prochorus, Nicanor, Timon, Parmenas, and Nicholas from Antioch, a convert to Judaism. They presented these men to the apostles, who prayed and laid their hands on them. So the word of God spread. The number of disciples in Jerusalem increased rapidly, and a large number of priests became obedient to the faith. May the Lord bless us all through the reading and hearing of His holy word. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வரையிலான வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண் மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திலிருந்து இதற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவராயிருக்கிறீர்கள். ஆமேன். The second reading is taken from the book of 1 Peter chapter 2 verses 2 to 10. Like newborn babies,
crave pure spiritual milk, so that by it you may grow up in your salvation. Now that you have tasted that the Lord is good. As you come to him, the living stone rejected by men, but chosen by God and the precious to him. You also, like living stones, are being built into a spiritual house that to be a holy priesthood, offerings spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. For in Scripture it says, "See, I lay a stone in Zion, a chosen and precious cornerstone, and the one who trusts in him will never be put to shame." Now to you who believe, the stone is precious, but to those who do not believe, the stone the builders rejected has become the capstone, and a stone that causes men to stumble, and a rock that makes them fall. They stumble because they disobey the message, which is also what they were destined for. But you are a chosen people, a royal priesthood, a holy nation, a people belonging to God, that you may declare the praises of him who called you out of darkness into his wonderful light. Once you were not a people, but now you are the people of God. Once you had not received mercy, but now you have received mercy. This is the end of second reading. Amen. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். ஜெப புத்தகத்தில் 11வது பக்கம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் நூற்றாண்டு கீதங்கள் 407, பாமாலை எண் 258, இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நூற்றாண்டு கீதங்கள் 407, பாமாலை எண் 258. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணும் நாள் பரமானந்தமே. மானிட மீட்பரேசுவின் சீர்நாமம் போலவே இங்கீதநாதமாய்ந்திடின் உண்டோ இப்பாரிலே. நீர் நொறுங்குண்ட நெஞ்சுக்கு நம்பிக்கையாகுவீர். நீர் சார்ந்த உள்ள மாதற்கு சந்தோஷம் நீருவீர். கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நீர் ஈவீர் என்னான்மையும் கண்டடைந்தோரின் பாக்கியசீர் யார் சொல்ல முடியும். இயேசுவின் அன்பை உணர்ந்து மெய்பக்தரறிவார். அவன் வினாளமாடந்து மற்றோர் அறிந்திடார். இயேசுவே எங்கள் முக்தியும் பேரின்பமும்
நித்திய காலமோ நீர் எங்கள் மாட்சியே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளிலும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கவும் உம்முடைய வார்த்தை கேட்கும்படியான இந்த வாய்ப்பினை நீர் எங்களுக்கு அமைத்து தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். ஆண்டவர் நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த நேரத்தை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகின்றோம். இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சின் பிள்ளைகள், இந்த காலை வேளையிலும் உங்களை இந்த ஒளிப்பதிவின் வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான திருச்சின் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு நம்முடைய திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற தலைப்பானது ஜீசஸ் இஸ் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்ற தலைப்பை இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இன்று நமக்கு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ பகுதியான யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 14வது வசனம் வரை. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் இங்கே தங்களுடைய சீடர்களுக்கு அவர் சொல்கின்றார். யோவான் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு 7 முறை நானே என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். முதலாவதாக ஜீவ அப்பம் நானே, யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். இரண்டாவதாக நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஐ ஆம் த லைட் ஆஃப் தி வேர்ல்ட். மூன்றாவதாக நானே ஆடுகளுக்கு வாசல், யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஐ ஆம் த கேட். நான்காவதாக நானே நல்ல மேய்ப்பன், யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். ஐந்தாவதாக நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஐ எம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். ஆறாவதாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் தி லைஃப். ஏழாவதாக நான் மெய்யான திராட்சை செடி, யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஐ எம் த ட்ரூ வைன். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது மோசே தேவனை முட்செடி நடுவில் கண்டார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்வாயாக என்று நாம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இங்கு ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஐ எம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்கின்றார். ஐ எம், நானே என்று ஆண்டவர் இங்கு பயன்படுத்துகின்றார். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த தேவன், அவரும் ஒரு கடவுளாக இருக்கின்றார். பிதா அவரை இந்த உலகத்துக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இங்கு அனுப்பியிருக்கின்றார் என்பதை அவர் இங்கு உறுதிப்படுத்துகின்றார். இதை நாம் யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகுவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, பிஃபோர் ஆப்ரஹாம் வாஸ் born ஐ ஆம் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் சொல்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் ஆபிரகாம் உண்டாவதுக்கு முன்பதாகவே
அவர் தேவனோடு இருக்கின்றார் என்பதை இங்கு உறுதிப்படுத்துகின்றார். அவர் இருக்கிறவராகவே இருக்கின்றார். நானே என்ற பதத்தையும் அவர் இங்கு உறுதிப்படுத்துகின்றார். அந்த நானே பதத்தில் வருகின்ற ஒரு பகுதியை தான் இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த லைஃப். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் தி லைஃப் என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்கப் போகின்றோம். முதலாவதாக நானே வழி, ஐ எம் த வே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்ற வார்த்தையை அங்கு பயன்படுத்துகின்றார். இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் வரை இறையலாளர்கள் இதை ஃபேர்வெல் டிஸ்க்ளோசர் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் குறிப்பாக ஒரு பள்ளி காலம் முடியும் பொழுது அங்கு எல்லா மாணவர்களுக்கும் நிறைவாக அவர்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்றை கொடுப்பார்கள். அதேபோல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்து அவர் பிதாவின் இடத்துக்கு செல்ல போகின்றார். அதனால் 3.5 ஆண்டு காலம் அவர்களோடு வாழ்ந்த அவருடைய சீடர்களுக்கு அவர் ஒரு ஃபேர்வெலை கொடுக்கின்றார். இங்கு இந்த 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்வாறாக அவர் தன்னுடைய சீடர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஒருவர் கால்களை அவர்கள் கழுவி அந்த பணிவான ஒரு தன்மையை அவர்கள் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலிக்கப் போகின்றார். அவரோடு கூட இருக்கின்ற ஒரு நபர் அவரை காட்டி கொடுக்க போகின்றார். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி சீடர்களுக்கு மிகவும் ஒரு கலக்கத்தை அங்கே கொடுக்கின்றார். ஏனென்றால் யூத அரசு ஆண்டவரை சிலுவையில் அறைய போகின்றது. இந்த செய்தியை அவர்கள் கேட்டவுடனே அவர்களுடைய இருதயம் ரொம்ப ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றது. அதனால்தான் ஆண்டவர் இங்கு முதலாவதாக சொல்கின்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி கொண்டே அவர் வருகின்றார். இங்கு 4வது வசனத்தில் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம் என்று அங்கு தோமா ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கின்றார். இங்கு நம் எல்லோருக்குமே இதுதான் ஒரு கேள்வியாக வரும். அவர் போகின்ற இடம் நமக்கு தெரியாது, நாம் எப்படி அந்த வழியில் பின்பற்ற வேண்டும் என்று அங்கு தோமா கேட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இங்கு தெளிவாக சொல்கின்றார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று. இங்கு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கெட்டு போகிறவர்களுக்கு வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அந்த வழியை குறித்து அவர் பேசியிருக்கின்றார். இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். நாம் அந்த இடுக்கமான வழியை நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். விசாலமான வழியில் நாம் செல்லும் பொழுது அது நம்மை அழிவுக்கு நேராக செல்கின்றது. ஆனால் ஜீவனுக்கு போகின்ற வாசல், அந்த வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர் சிலர் என்று ஆண்டவர் ஏற்கனவே தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனாலுமே அது அறியாதவர்களாக இங்கு அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கின்றார்கள். அப்படி என்றால் நானே வழி என்று அவர் சொல்கின்றார். இடுக்கமான வழியில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று, வழி விசாலமாய் இருக்கின்றது, இந்த வழியில் நாம் செல்ல வேண்டும், இது நமக்கு இன்பத்தை தருகின்றது என்று நாம் இந்த உலகத்தோடு நாம் வாழும் பொழுது ஆண்டவரை நாம் சென்றடைய முடியாது. இடுக்கமான வாசலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ எம் த ட்ரூத் அண்ட் தி லைஃப். யோவான் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று இயேசு பிலிப்புக்கு பதிலை கொடுக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிதாவை வெளி காண்பிக்கும்படியாக, அவரே உண்மையான தேவன், அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு ஒரு நிலையான ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அவர் இந்த உலகத்துக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து
நாம் யாவரும் எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதை இந்த உலக வாழ்க்கையில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து, நாம் இப்படி வாழும் பொழுது நமக்கும் ஒரு ஜீவன் இருக்கின்றது, நம்முடைய மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கின்றார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமல்லாமல் வேறு எந்த நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இங்கு 11வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று அவர் சொல்கின்றார். பிதாவும் இயேசுவும் ஒருவரில் ஒருவர் இருக்கின்றார் என்பதை நாம் நம்ப வேண்டும். இல்லை என்றால் அவருடைய கிரியைகளின் நிமித்தமாவது நாம் நம்ப வேண்டும் என்பதை அவர் இங்கு உறுதிப்படுத்துகின்றார். நாம் அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கும் பொழுது அவர் செய்த கிரியைகளை காட்டிலும் நாம் பெரிய கிரியைகளை செய்ய முடியும் என்பதை அடுத்த வசனத்தில் அவர் சொல்கின்றார். 12வது வசனத்தில், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். எப்பொழுது நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் செய்கிற கிரியை காட்டிலும் நாம் பெரிய கிரியைகளை நாம் செய்ய முடியும். நம்மிடத்தில் அந்த விசுவாசம், பிதா இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய குமாரனை கொடுத்து நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கின்றார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரே உண்மையாக இருக்கின்றார். அவர் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவர் நமக்கு வாழ்வை தருகின்றார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நோ மேன் கம் டு ஃபாதர் பட் பை மீ. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் கடவுளுக்கும் நடுவே ஒரு பாலமாக அவர் இருக்கின்றார். ஹீ இஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் தி மென். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி அவர் பிதாவை இந்த உலகத்துக்கு காண்பிக்கின்றார். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் இணைந்து அவர் செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவருடைய நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அவர்கள் செய்கின்றவராக இருக்கின்றார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் நமக்கு சொல்கின்றார். எப்பொழுது நாம் பிதாவை நாம் நம்பும் பொழுது, அந்த பிதாவை நாம் நம்ப வேண்டுமென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் நாம் செல்ல முடியும். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற பொழுது நாம் பிதாவை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது பிதாவை நாம் அறியாதவர்களாக தான் இருக்கின்றோம். அவரை நாம் காண முடியாதவர்களாக, நம்முடைய கண்கள் திறந்திருந்தும் அவரை பார்க்க முடியாதவர்களாக நாம் காணப்படுகின்றோம். இங்கு பிலிப்புவும் அவ்வாறாக தான் காணப்பட்டான். ஆண்டவரோடு அவன் இணைந்து வாழும் பொழுது பிதாவை குறித்து அவர் அநேக நேரம் சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் பிதாவை எங்களுக்கு காண்பீம் என்று அவர் கேட்கின்றார். அந்த பிதாவை நாம் காண வேண்டும் அல்லது அவரை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். பிதாவினிடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வழியாக மாத்திரம் நாம் செல்ல முடியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழியாக, ஒரு சத்தியமாக, ஒரு ஜீவனமாக இருந்து அவர் நம்மை பிதாவினிடத்திற்கு கொண்டு சென்று அவரோடு நிலையான ஒரு நித்திய வாழ்வை வாழும்படியான ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக பேசினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடந்து உமக்கென்று கனிகளை கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ நீர் உதவி செய்வீராக. நீர் இந்த உலகத்துக்கு வழியாக நாங்கள் எவ்வாறாக நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். நீர் கர்த்தாவே தேவனை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக எங்களுக்கென்று நீர் உம்முடைய ஜீவனையை கொடுத்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றீர். மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்வு இருக்கின்றது, ஒரு ஜீவன் இருக்கின்றது என்பதை நீர் எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவை நாங்கள் பார்க்க வேண்டுமென்றால் உம்முடைய வழியில் நாங்கள் வர வேண்டும். உம்மை அறிகின்ற அறிவை நீர் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் ஆண்டவரே வழியாக பிதாவை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சியின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதை நீர் முற்றிலுமாக எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய ஆலயத்துக்கு வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக இந்த ஊரடங்கு நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக விதமான பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். பாடுகள், உபத்திரங்கள் எல்லா மத்தியிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வருமானம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நீர் எங்களை அனுதினமும் போஷித்து வழி நடத்துகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவையில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. அவர்கள் கர்த்தாவை மனம் சோர்ந்து போகாதபடி, உம்முடைய விசுவாசத்தில் பின் வாங்காதபடி ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி நீர் கூடவே இருக்கின்றீர் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றீர். நீர் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே இந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். நீரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றீர். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர். கர்த்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான பயங்களை நீர் முற்றிலுமாக எடுத்துக்கொடுவீராக. நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் நாங்கள் பெற்று உமக்குள்ளாக நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். நீர் உம்முடைய வலது கரத்தினால் நீர் எங்களை தாங்கி எங்களுடைய எல்லா விதமான தேவைகளை நீர் சந்தித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே கொரோனா வைரஸினால் பலர் ஆண்டவரே தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தை நீர் தருவீராக. அதேபோல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து மீண்டுமாக தங்களுடைய இல்லத்துக்கு திரும்பத்தக்க நீர் உதவி செய்வீராக. நீர் எங்களையும் பாதுகாத்து வழிநடத்தும். அந்த நோய் எங்களை அண்டாதபடி நீர் உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டத்திலும் அந்த மீட்பு பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக, சுகாதார அமைச்சர்களுக்காக, காவல்துறைக்காக, எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் நீர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பலத்தையும் தந்து இந்த மீட்பு பணியிலே கர்த்தாவே அவர்கள் முழுவதுமாக ஈடுபட்டு தேசத்தை முற்றிலுமாக மீட்டெடுக்கும்படியாக நீர் உதவி செய்வீராக. நீர் உங்களுடைய இரத்தத்தினால் முற்றிலுமாக இந்த தேசத்தை கழுவி நீர் சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் ஆண்டவர் ஒருவரே இதிலிருந்து எங்களுக்கு ஒரு அற்புத விடுதலை தர முடியும். உம்மிடத்தில் நாங்கள் காத்திருக்கின்றோம்.
நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கின்றீர். நீர் எங்களை வழிநடத்தி பலப்படுத்துவீராக. இந்த காலத்திலும் ஆண்டவரே, தேவையிலுள்ள எல்லா மக்களையும் நீர் சந்திப்பீராக. குறிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மகாராஷ்டிரா பகுதியிலும் அநேக பாதிப்புகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆண்டவர், நீர் இதிலிருந்து ஒரு அற்புத விடுதலையும் ஒரு சுகத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆனதினமும் கர்த்தாவே, ஒருவேளை கூட உணவு இல்லாமல் தவித்து உயிரை இழந்து போகின்ற மக்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நீர் உம்முடைய மன்னாவை கொண்டு உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் போஷிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவையுள்ளவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நீர் எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். நீர் பலப்படுத்துவீராக. இந்த நாளையும் உடைய கருத்தில் தருகின்றோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. நீர் எங்களுடைய வீட்டை சுற்றிலும் உடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழி நடத்துவீராக. எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் கூடவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையிலும் கர்த்தர், நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதன்படி நாங்கள் நடந்து உமக்கென்று உண்மையாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சின் பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் உங்களை இந்த ஒளிப்பதிவின் வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திருச்சின் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். மே மாதம் 2வது வாரம் அன்னையர் தினமாக கொண்டாடுவார்கள். மதர்ஸ் டேயாக அனுசரிப்பார்கள். திருச்செபின் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். ஒரு வாசகத்தை நான் படித்தேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். மலையில் நனைந்த என்னை எல்லோரும் திட்டிய போது தலையை துவத்துவிட்டு மலையை திட்டியவள்தான் என் அம்மா. மலையில் நனைந்த என்னை எல்லோரும் திட்டிய போது தலையை துவத்துவிட்டு மலையை திட்டியவள்தான் என் அம்மா. மெய்யாகவே இது ஒரு உண்மையான ஒரு வாக்கியம். இதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுபூர்வமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு ஆயராக நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் இது என்னுடைய தாயின் ஜெபம்தான் என்று நான் சொல்ல முடியும். என்னுடைய அம்மா எனக்காக இரவும் பகலும் செய்கின்ற ஜெபத்தின் வழியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற எல்லா விதமான நன்மையான ஈவுகள் என்னுடைய தாயின் ஜெபத்தினால் மாத்திரம் என்று சொல்வதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையில் அவர் வாழும் பொழுது தன்னுடைய தாய்க்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை விடும் முன்பதாக தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து செல்கின்றார். அந்த அன்பை அந்த சிலுவையிலும் அவர் நிறைவேற்றுகின்றவராக காணப்படுகின்றார். கடைசியில் அந்த தாயை நாம் விட்டு செல்கின்றோம். ஒரு மகன் கண்டிப்பாக அந்த தாய்க்கு தேவையாக இருக்கின்றது என்று உணர்ந்து, இதோ உன் மகன் என்று தன்னுடைய அன்பான சீடரை தன்னுடைய தாய்க்கு ஒரு அரவணைப்பாக ஒரு பாதுகாப்பாக அணைத்து சென்று தாயின் அன்பை அவர் அங்கு நிறைவேற்றுகின்ற ஒரு மகனாக காணப்படுகின்றார். இந்த நாளிலும் நாம் நம்முடைய தாய்க்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அம்மா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தியாகங்களை செய்து நமக்காக வாழ்கின்ற ஒரு ஜீவன். ஆனால் பல நேரங்களில் நாம் அவர்களை அசட்டை பண்ணி அவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அவர்களுடைய அன்பை உணராதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர்கள் நமக்கென்று செய்த தியாகங்கள், அவர் நமக்கென்று செய்த ஒவ்வொரு கடமைகளையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே அது யாராலுமே செய்ய முடியாது. அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த விதத்திலும் நாம் அதை ஈடுகட்ட முடியாது. அதனால் அவர்களை நாம் மதித்து நாம் வாழ்வோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருள்வாராக. திருச்செபின் பிள்ளைகளுக்கான அறிவிப்புகள் நாம் யாவருமே நன்றாக அறிந்தபடி இந்த ஊரடங்கானது இன்னும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்முடைய திருச்செபியில் தேவையுள்ள மக்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதனால் திருச்சின் பிள்ளைகள் நீங்கள் யாவரும் உற்சாகமாய் உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து நீங்கள் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த நாட்களிலும் நீங்கள் உற்சாகமாய் மனமுகந்து நீங்கள் நன்கொடையை கொடுத்து நீங்கள் திருச்சென் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய திருச்சபையில் தேவையுள்ள மக்களை சந்திக்க இருக்கின்றோம். அதனால் நீங்கள் உற்சாகமாய் உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய திருச்சபையில் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளும்படி
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் தாங்கி நம்முடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கின்ற ஒரு நேரம். அதனால் நீங்கள் உற்சாகமாய் வந்து எங்களிடத்தில் உங்களுடைய தேவைகள் இருப்பின் நீங்கள் தயவுசெய்து எங்களை தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதேபோல் நாம் நம்முடைய ஐக்கியத்திலும் ஒற்றுமையிலும் அனுதினமும் வளர்ந்து ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக சாட்சியாக நாம் வாழ்வோம். இந்த நாளிலும் நம்மோடு சென்ட் ஜேம்ஸ் தமிழ் சர்ச் பொய்சரிலிருந்து அவர்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கடந்த நாட்களிலும் அந்த பகுதியில் இந்த கொரோனா வைரஸினால் பல பாதிப்புகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தில் ஒரு அற்புத விடுதலை கொடுத்து வருகின்றார். இன்னும் தொடர்ந்து திருச்சின் பிள்ளைகளுக்காகவும் அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நாம் நினைத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏப்ரல் மே மாதத்தில் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகின்றவர்கள்: ஏப்ரல் 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரேமா செல்வின், மே 3ஆம் தேதி மிஸ்டர் செல்வின் ஞானதுரை, மே 7ஆம் தேதி பேபி எஸ்தர் ஆபிரஹாம், மே 11ஆம் தேதி மிஸ்டர் சாமுவேல் ஸ்டீஃபன் தாஸ், மே 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் நான்சி வில்சன், மே 16ஆம் தேதி பேபி பெல்ஷியா பாலன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாளை நினைவு கூறுகின்றவர்கள்: மே 10ஆம் தேதி மிஸ்டர் பென்சம் மணி, மிஸ்ஸஸ் முத்தமிழ் செல்வி, மே 12ஆம் தேதி மிஸ்டர் எஸ்பி முத்து, மிஸ்ஸஸ் மனோன்மணி முத்து, மே 12ஆம் தேதி மிஸ்டர் டி மிகாவில் பாக்யராஜ், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி பாக்யராஜ், மே 12ஆம் தேதி மிஸ்டர் கேரன் ஜோசப், மிஸ்ஸஸ் அன்பரசி கேரன், மே 13ஆம் தேதி மிஸ்டர் ஞானராஜ் பால், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா தேவி, மே 15ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ராஜன் எட்வர்ட், மிஸ்ஸஸ் ஷீலா ராஜன் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை காணுகின்ற அருமையான திருச்சின் பிள்ளைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பேர் வாசிக்க கேட்ட அருமையான திருச்சின் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களை பாதுகாத்து நல்ல சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீர் இந்த புதிய ஏதோ ஒரு ஆண்டை காணும்படியாக அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்டி நிற்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன வாக்கின்படி இந்த புதிய ஆண்டு அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகவும் ஒரு மனமகிழ்ச்சியான ஆண்டாக காணப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவீராக. உலக பிரகாரமாக அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நீர் சந்தித்து வழிநடத்தும். அவர்கள் இன்னும் உமக்குள்ளாக வளர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற பிள்ளைகளாக காணப்பட நீர் உதவி செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெப ஜீவியத்திலும் வேத வாசிப்பிலும் இன்னும் அதிகமாய் வளர்ந்து உமக்கென்று கனிகளை கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக காணப்பட நீர் உதவி செய்வீராக. கடந்த ஆண்டிலும் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் குறைவாக காணப்பட்டதோ எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கி இந்த ஆண்டில் நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் திருச்சியின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நாங்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து அவர்களுடைய வாழ்வில் நிறைவாக தங்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Oh
சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Theme of the day is gate and ship. Therefore Jesus said again, I tell you the truth, I am the gate for the sheep. John chapter 10 verses 7. Amen. Gate and sheep. Therefore Jesus said again, I tell you the truth, I am the gate for the sheep. John chapter 10 verses 7. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verses 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verses 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. Do not let your heart be troubled. Trust in God. Trust also in me. John 14 verses 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. Do not let your hearts be in trouble. Trust in God. Trust also in me. John chapter 14 verses 1. Theme of the day is don't worry. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verses 1. Amen. Hallelujah, praise the Lord. The Lord says in John chapter 14 verse 1, do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. Amen. Do not let your heart be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. Do not let your heart be troubled. Trust in God. Trust always in me. John 14 verses 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John 14 verses 1. Let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John 14 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. Do not let your heart be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John 14 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verses 1. Do not let your heart be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. Don't worry. Do not let your heart be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verses 1. Do not let your hearts be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. Do not let your heart be troubled. Trust in God. Trust also in me. John chapter 14 verse 1. வசனம் சொல்லிய சிறு பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த அருமையான பெற்றோர்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் படைக்கணுமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ கீர்த்தனை எண் 203 வாராய் வினை வந்தாலும் சோராதே மனமே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை எண் 203. அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் படைப்போம். நமது கரங்களில் கொடுக்கப்பட்டதான அந்த சுய வெறுப்பு உண்டேலில் நாம் நம்முடைய காணிக்கையை கர்த்தருக்கென்று படைப்போம். ஜெபம் செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாங்கள் கர்த்தரை நோக்கி, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவோம். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் இந்த நேரத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு தருணத்தை கொடுத்திரே. உமக்கு கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த ஓய்வு நாளில் கூட தகப்பனே, ஒலிப்பதிவின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுக்கு கிருபை செய்திரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நீர் கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய வருவாயிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாங்கள் உம்முடைய ஊழியத்திற்கென தகப்பனை செலுத்தியிருக்கிறோம். அப்பா, நாங்கள் செலுத்தியிருக்கிற காணிக்கையை தகப்பனே நீர்தாமே அங்கீகரித்தரலும். அப்பா, நீர்தாமே அதை ஆசீர்வதித்தரலும் தகப்பனே. அது எங்களுக்கு அதிகமான பலனை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த நேரத்தில் எங்களது வீரார் சபை, பொய்சர் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமது பாதப்படையில் வருகிறேன் ராஜா.
ராஜா. சிறியோர் முதல் பெரியோர் வரை தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நான் கெஞ்சி நிற்கிறேன் தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை நீர் தாமே கொடுத்தரலும் தகப்பனே. அதிக நேரம் வீட்டிலே பெற்றோரோடு இருக்கின்ற பொழுது தகப்பனே, பெற்றோரிடத்தில் இருந்து தகப்பனே உம்மை பற்றிய அறிவை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள நீர் ஆண்டவரே பெற்றோருடைய மனதில் பேசும் தகப்பனே. விசேஷமாக எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும் ராஜா. ஓய்வு நேரத்திலே அதிகமாய் வீட்டிலே தகப்பனே இருக்கின்ற பொழுது தகப்பனே, சாத்தானானவன் பிள்ளைகளை தீய வழியில் இழுத்து விடாமல் நீர் பாதுகாத்து கொள்ள தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய இரத்த கோட்டையில் நீர் மறைத்து கொள்ளும் ராஜா. உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக நீர் அவர்களை எடுத்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. பெரியவர்களுக்காக பெண்களுக்காக உமது பாதப்படியில் வருகிறேன் ராஜா. அப்பா, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தகப்பனே, நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் அப்பா, இவைகளையெல்லாம் நீர் நீக்கும் ராஜா. தேவைகள் பல இருக்கலாம் தகப்பனே. யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ நாங்கள் அறியோம் தகப்பனே. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. வயோதிபர்களுக்காக உமது பாதப்படியில் வருகிறேன் ராஜா. அப்பா, அவர்களையும் கூட நீர்தாமே ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தும்படியாக உமது பாதப்படியில் ஜெபிக்கிறோம். எங்களது சபைகளின் மூப்பர்களை உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களையும் நீர்தாமே ஆசீர்வதியம். விசேஷமாக தகப்பனே, எங்களது சபையின் போதகருக்காக உமது பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு கொடுத்த செய்திக்காக உமக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் அவரை உம்முடைய பாதையில் நீர் எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே. அவருக்கும் சுக ஜீவன் பலம் தகப்பனை எல்லாவற்றையும் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனை இந்த நேரத்தில் எங்களது தேசத்திற்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கொள்ளை நோயினால் தகப்பனை பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் கூட தகப்பனை என்ன நடக்குமோ என்பதை சரியாக ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் அப்பா, அவங்க எல்லாரும் சொந்த ஊருக்காக ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகிறாங்களாம்ப்பா. அப்பா, தனியாக கார் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்களாம். ஆனால் அவங்க சொந்த இடத்துக்கு போக முடியாமல் அந்த எல்லைக்கு வெளியவே நிற்கிறாங்களாப்பா. சிறு பிள்ளைங்க, வயசானவங்க, கர்ப்பஸ்திரீகள், இப்படி எல்லாருமே கஷ்டப்படுறாங்களாப்பா. அப்பா, இதெல்லாம் கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஆண்டவரே. இந்த நோயாளிகள் குறைய இருக்கும் பொழுது கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஆனால் நோயாளிகள் இப்போ அளவுக்கு அதிகமாக கூடுனதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, தளர்வுகளை ஏற்படுத்துகிறாங்கப்பா. இதனால் திரும்பவும் நோயாளிகள் எண்ணிக்கை பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் எங்களது ஜெபங்களை எல்லாம் கேட்டு தகப்பனே, அதிகமான நோயாளிகளை நீங்கள் சுகப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படி பாதி வழியில் நின்றுக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க சொந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஆண்டவரே மேல் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் ராஜா. அவங்க எல்லாம் தகப்பனை சொந்த இடத்துல போய் சமாதானமாக இருக்க நீர் உதவி செய்யும் ராஜா. அப்பா, எங்களது நாட்டின் பிரதமர், எங்களது நாட்டின் மற்ற தலைவர்கள் எல்லாருடைய மனதில் நீர் பேசும் தகப்பனே. சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க நீர் உதவி செய்யும் ராஜா. உம்மால் மாத்திரமே முடியும் தகப்பனே. இன்னும் கூட இந்த நாட்களில் தகப்பனே, எங்களது நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்காக வருகிறோம் அப்பா. அவர்களுக்கும் ஆண்டவரே தேவைகள் உண்டு அப்பா. எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக தகப்பனே ஆண்டவரே, எங்களது பிஷப்பிற்காக, அவருக்கு கீழே பணிபுரிகிற போதகர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, இந்தியாவில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்காக, உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா ஊழியர்களுக்காக ஆண்டவரே உமது பாதப்படியில் வருகிறோம் அப்பா. நீர்தாமே அவர்களை எடுத்து பயன்படுத்தும். எல்லாரும் தகப்பனே ஒரு மனதோடு இந்த சாத்தானுடைய கிரியையாகிய கொள்ளை நோக்கி எதிர்த்து நின்று ஜெபிக்க ஆண்டவரே நீர் ஒரு மனதின் ஆவியை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. உலகம் முழுவதையும் அது பாதப்படியில் வைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் அழிந்து தகப்பனே திரும்பவுமாக உலகம் சுமூகமாக ஆண்டவரே இந்த உலகம் நடக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே முடியும். உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆதரவும் இந்த உலகத்தில் கிடையாது ராஜா. நீர் உம்மை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தகப்பனாக நீர் இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களையும் தகப்பனே கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. சீக்கிரமாக தகப்பனே நிலைமைகள் எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் தகப்பனே. உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஒருவருக்கொருவர் தகப்பனே அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்.
எல்லாவற்றையும் உமது பாதப்படியில் வைக்கிறோம். நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர்தாமே வழி நடத்தும். எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானடைக்கும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நின்று நிலவனவாக, ஆமீன். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் பாமாலையின் 384 யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரர் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலையின் 384. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனைக்காக பின்னே செல்வோமே, வெற்றி வேந்தராக முன்னே போகிறோம், ஜெய கொடியேற்றி போராடுவோம். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனைக்காக பின்னே செல்வோமே. கிறிஸ்து சபை வல்ல சேனை போன்றதாம், பக்தர் சென்ற பாதை செல்கின்றோமே நாம். கிறிஸ்து தாசர் யாரும் ஓர் சரீரமே, விசுவாசம் அன்பு நம்பிக்கை ஒன்றே. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனைக்காக பின்னே செல்வோமே. வீரம் ராஜவீங்கள் யாவும் சீதையும் கிறிஸ்து சபைதானே என்றும் நினைக்கும். நரகத்தின் வாசல் ஜெயம் கொள்ளாதே என்ற திவ்ய வாக்கு வீணாய் போகாதே. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனைக்காக பின்னே செல்வோமே. கூட்டம் கூடுவே, எங்களோடு சேர்ந்து ஆர்ப்பரியுமே. விண்ணோர் மண்ணோர் கூட்டம் இயேசுராயர்க்கே, கீர்த்தி புகழ் மேன்மை என்றும் பாடுவே. யுத்தம் செய்வோம் வாரும்
கிறிஸ்துவினரே இயேசுசேனை கர்த்தர் பின்னே செல்வோமே. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவரை நாங்கள் நன்றியுடன் விசுவசிக்கிறோம். கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் தகப்பனே, எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை சோஸ்தரிக்கிற ராஜா. வியாதிகளுக்கு எங்களை விலைக்கு காத்து வருகிறீர், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய செட்டங்களில் எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவம் எங்களுடைய குருவானவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காய், உபதேசியாருக்காக, அவருடைய குடும்பத்திற்காய், ஊழியர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளையும் நீர் உங்களுடைய சட்டங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் மீண்டும் கெஞ்சுகிறோம். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரே, தொடர்ந்து இம்மானுவேலராய் எங்களுக்கு இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட உங்களுடைய சத்திய வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த உங்களுடைய மகனை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிற ராஜா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு உமை சோஸ்தரிக்கிற ஐயா, நன்றியோடு உமை சோஸ்தரிக்கிறோம். தொடர்ந்து திருச்சபை ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து பெருக நீர் உதவி செய்யும்படியாய், திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கிற ராஜா. தேசத்திற்காக, தேசனுடைய தலைவர்களுக்காய் நன்றி. திருச்சபைக்காக, திருச்சபை தலைவர்களுக்காய், குருவானவர்களுக்காக, பிஷப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிஷினரிகளுக்காக, மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய செட்டில்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உமக்கு உங்களுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக, சத்திய வழியை நடக்கத்தக்கதாக ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிறார் ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட காணப்பட்டு தகப்பனே, நன்றியோடு உம்மை சோஸ்தரிக்கிற ராஜா. நன்றியோடு உம்மை சோஸ்தரிக்கிறோம். தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தேசத்தை உண்மையோடு உத்தமத்தோடு வழிநடத்தத்தக்கதான நல்ல கிருபையை, ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய காயப்பட்ட கரம் உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தும்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ராஜா. கிருபையுள்ள தகப்பனே, மருத்துவர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, காவலர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளோடு கூட காணப்பட்டுட்டேன் தகப்பனே. தொடர்ந்து தங்களுடைய கடமைகளை உற்சாகமாய் செய்யத்தக்கதாக உற்சாகத்தின் ஆவியை நீர் அவர்களுக்கு அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கூட தகப்பனே, அந்த கொள்ளை வியாதியிலிருந்து விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்களுடைய சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா. நன்றியோடு நாங்கள் உமை சோஸ்தரிக்கிற ராஜா. நன்றியோடு உமை சோஸ்தரிக்கிறோம். கொடுத்த அந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தொடர்ந்து எங்களை திருச்சின் பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. மீட்பட்சமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நம் உலகத்துக்குள் ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவரின் திருப்பெயராலே ஆமென்.